தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்தியா கூட்டணி சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எஸ்ஐஆர் வேண்டாம், இது 200 வாக்குகள்லாம் இப்ப போலியா பயன்படுத்துறாங்க. திமுக கூட்டணி சட்ட ரீதியான போராட்டத்தை நீங்க உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. இது ரெண்டு பக்கம் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் தடை கொடுக்க முடியாது, ஈஸி அட்வொகேட்ஸ் இது விலை கொடுக்கணும்ன்றாங்க. திமுகவுக்கு நிர்வாகிகள் போனால் திமுக ஓட்டு போட்டுறாங்க. அது எல்லா கட்சியும் விட்டு தானே போறாங்க. இது தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா இருக்குன்னு பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. மக்கள் விரோத ஒரு செயலை, மக்கள் எதிர்க்கிற செயலை ஆதரவு கரம் நீட்டி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறீங்க. மக்கள் நிலை பிரச்சனைகள் வர்றப்ப மாறி மாறி அதை யார் அதில் ஸ்கோர் பண்ணுறதுனா போட்டி போடுவாங்க. உங்களை மாதிரி அடிமையா போல. இது எவ்வளவு பெரிய கேட விளைவிக்க போது தெரியுமா? காத்திருக்கிறது ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. பல்வேறு ஸ்டேட்லேருந்து வழக்கு வந்துருந்துச்சு. வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில், பீகார்லேருந்து எல்லாம் வழக்கு வந்துருந்துச்சு. எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்கு. வழக்கில் நீதிபதி திரு சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு வாரம் வழக்கை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வாரம் என்னன்னா, எதிர்கட்சியில் கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த டைமென்ஷன்ஸை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன நம்பிக்கை தரக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் கபில் சிபிலும் என்ஆர் இளங்கோவும் வாதாடினாங்க. அவங்க சொன்ன முக்கிய காரணங்கள் பொங்கல் பண்டிகை வருது, கிறிஸ்மஸ் வருது, தொடர்ந்து விடுமுறை நாட்கள், ரெண்டாவது எங்கள் தமிழ்நாட்டினுடைய பருவமழை காலம், இதெல்லாம் கணக்கில் கொண்டு 1 மாதத்துக்குள்ள இதை நாங்கள் அடுக்க முடியாது, இதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கணும், மறுபரிசீலனை செய்யணும்னு. இதுதான் அவங்களுடைய மெயின் இதே என்னென்னா, விடுமுறை காலம் வருது, மழைக்காலம், இதெல்லாம் காரணத்தை கொண்டு நீங்கள் இதை 1 மாதத்தில் பண்ண முடியாது அப்படிங்கிறதா இவங்களுடைய வாதம். இது அதுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தை சார்பில் ஒரு வழக்கு, அப்புறம் மதிமுக சார்பில் வழக்கு, எல்லா வழக்கையும் ஒரே வழக்கை தான் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இந்த வழக்குகளுடைய அம்சத்தை எல்லாம் நீங்கள் இசிஐடைய அட்வொகேட்ஸ் கொடுத்துருங்க, இசிஐ அட்வொகேட்ஸ் இதுக்கு விலை கொடுக்கணுன்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாமதமாக உடனே இவ்வளோ அவசரத்தில் பண்ண முடியாது, விடுமுறை காலமாக இருக்குது, மற்ற டீட்டெயிலாம் சொன்னோன்னா இந்த டீட்டெயிலுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றால் தேர்தல் ஆணையத்துக்காக அவங்க அது நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்குற 2 வாரம் தேர்தல் ஆணையத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 2 வாரத்துக்குள்ளே இவங்க கேட்குற இந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் எப்படி 1 மாதத்துக்குள்ளே எடுப்பீங்கிற சந்தேகத்துக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணுங்கிறாங்க. அது சம்பந்தமாக நடக்க போகுது. இதுக்கிடையில் அதிமுக சார்பில் ஒரு வழக்கு, அதிமுக சார்பில் போட்டப்பட்ட வழக்கு எஸ்ஐஆர் வேணும்னு வழக்கு போட்டிருக்காங்க. சரியானது, நியாயமானது. தேர்தல் ஆணையத்துக்கு இதை பாருங்க என்ன கொடுமைன்னு. தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு, அதிகாரம் பெற்ற அமைப்பு, ஒரு அட்டானமஸ் பாடி. அந்த தேர்தல் ஆணையத்திற்கு பாஜகவும் அதிமுகவும் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்திற்கு ஆதரவாக வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இது பலமுறை நடந்திருக்கு. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு பலமுறை நடந்திருக்கு, அப்பெல்லாம் ஏன் எதுக்கல, இப்போ எதுக்குன்னா, அப்பெல்லாம் நடந்தது எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷயம் நடந்தது கூட தெரியாது. இன்னைக்கு கேட்கக்கூடிய எஸ்ஐஆர் ஏறக்குறைய இது ஒரு என்ஆர்சி மாதிரி தான், ஒரு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி தான் நடத்துறீங்க. அதுதான் சிக்கல் இருக்கு. இப்போ இன்னைக்கு செய்தி என்னன்னா, மேற்கு வங்கத்தில் 4-5 பேர் இது சம்பந்தமாக அவங்களோட பேர் இல்லைன்னு இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. சில பேர் அந்த அதிர்ச்சியில் இறந்து போயிருக்கிறாங்கன்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சமாக இருக்குது. தமிழ்நாட்டிலே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் ஓட்டர் ஐடி நம்பர் சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் 2002 நீங்கள் எஸ்ஐஆரில் இருந்தீங்களான்னு கேட்குறாங்க. 2002 எஸ்ஐஆரே 2 பார்ட்டாக நடத்திருக்காங்க. 373 தொகுதிக்கு ஒரு நடந்திருக்காங்க, அதுக்கு பிறகு ஒரு தொகுதிக்கு நடத்திருக்காங்க. இது ஒரு குழப்பம். நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வாங்கி இசி வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுன்றீங்க, உங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்புறம் முக்கியமாக அவங்க சொல்கிறது அதிமுக சார்பில் வைக்கக்கூடிய இதெல்லாம் இறந்தவருடைய வாக்குகளை நீக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க, இந்த இறந்தவர் வாக்குகள்லாம் இப்போ போலியா பயன்படுத்துகிறாங்கன்னு திமுக குற்றச்சாட்டு. இறந்தவர்கள் வாக்கு நீக்குவதற்கு இன்னைக்கு எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் இருக்குது. இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு எந்த விதமான இதுலேயும் அடக்கம் பண்ண போனாலும் அன்றைக்கி ஆதார் கார்டெலாம் அடக்கம் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. இல்லை டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் கார்பரேஷன்லையோ முனிசிபாலிட்டிலையோ இந்த 2002 2025 வரைக்கும் உள்ள டெத் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த டெத் சர்டிஃபிகேட்டை இதில் நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு நாளில் இந்த வேலையை பண்ணி முடிச்சிடலாம். இறந்தவர்கள் நீக்கிறதுக்கு மக்களை தொந்தரவு பண்ணவே வேண்டாம். தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இந்த 15 வருஷத்தில் இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயிலை வாங்கி நீங்கள் இந்த இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டோட நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கழிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. அவ்வளோ நிறைய வந்துருச்சு. மக்களை போட்டு தொல்லை பண்ண வேண்டாம், டார்ச்சர் பண்ண வேண்டாம்.
இன்னொரு காலம் கேட்குறாங்க, 2022 நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, அதையும் நீங்களே பார்த்துடலான்றேன். 2024 என்னோட ஓட்டர் ஐடி இருக்குது, என்னுடைய ஓட்டர் ஐடியில் வந்து நான் 2022 ஓட்டு போட்டிருக்கேனாங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கங்கன்றேன். ஏன் ஒரு ஃபார்மை கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் எத்தனை பேருக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ண தெரியும், எத்தனை பேருக்கு இன்டர்நெட் வசதி இருக்குது, எத்தனை பேருக்கு அது அந்த மாதிரி டீட்டெயில் தெரியும்? இப்போ தானே குழப்பம், இத்தனை குழப்பம். இந்த ஃபார்ம் வாங்கி வச்சிருக்க 90% பேர் ஒன்றும் வந்து ஃபார்ம் வந்து ஃபுல் பண்ணல. படித்தவராக இருக்கட்டும், படிக்காதவராக இருக்கட்டும், பாமரர்களாக இருக்கட்டும். சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, வயதானவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள், படிக்காதவர்கள் சொல்கிறாங்க, அப்படி போய் ஓட்டு போனால் போயிட்டு போகுது, என்ன ஆகிடப்போகுது, நாங்கள் இதுக்கு போய் எங்கே போய் அலையிறது, எனக்கு என்ன தெரியும், ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அவங்க போய் எங்கே போய் 2000 நான் ஓட்டு போட்டேன்னா, 2002 ஓட்டு போட்டேன்னான்னு போய் கேட போகிறாங்க. அந்த டீட்டெயில் எப்படி எழுத போகிறாங்க? உறவினர்னா அப்போ புருஷன் பேர் தெரியும், பொண்டாட்டி பேர் தெரியும், இல்லை பிள்ளைகள் பேர் தெரியும். இன்னொரு உறவினர் போய் அவங்க எங்கே போய் தேடுவாங்க? அவங்க டீட்டெயிலில் இவங்களுக்கு எப்படி தெரியும்? 2002 நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம், எந்த பூத்தில் ஓட்டு போட்டோம், அதுவே நமக்கு ஞாபகம் இல்லை. இது ஏகப்பட்ட குழப்படியாக இருக்குது. இதை எதிர்த்து என்ன செய்கிறாங்க திமுக? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அதிமுக பாஜக இல்லாத கூட்டணிகள் மாவட்ட தலைநகரங்களில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் சென்னையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கலந்துருக்காரு, மற்ற எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இது ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம். சட்ட ரீதியான போராட்டத்தை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. இது 2 பக்கம் நடந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் தடை கொடுக்க முடியாது, எஸ்ஐஆர் சம்பந்தமான வேலைகள் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வேகமாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் களத்துக்கு போய் மக்களுக்கு ஏதாவது உதவணுங்கிறக்கா திமுக வந்து ஒரு ஹெல்ப் சென்டர் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் வந்து ஒரு வார் ரூம் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்காங்க, வார் ரூம் போட்டிருக்காங்க. இந்த வேலையெல்லாம் நேரம் களத்துக்கு போகிறாங்க. இதுலேயும் விமர்சனம், திமுக ஏன் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுது, வாக்குகளை தன்ப நீங்களும் போக மாட்டீங்க. போய் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு தெருவில், அங்கே யாருமே கிடையாது, அதிமுக கிடையாது, மற்ற கட்சி கிடையாது. திமுக நிர்வாகிகள் போய் திமுகவுக்கு நிர்வாகிகள் போனால் திமுக ஓட்டு போட்டுருவாங்க. அது எல்லா கட்சியும் விட்டு தானே போகிறாங்க. நீங்களும் செய்ய மாட்டேங்கிறீங்க, அடுத்தவங்க செய்யறது விட இது ஒரு அரசியல் பண்ணுறாங்க. திமுக வந்து இதில் வந்து ஃபார்ம் ஸ்லிப் போட்டு கொடுக்குது. வந்து எதிர்கட்சியில் வைக்கிறாங்க குற்றச்சாட்டு. ஆளும் கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்ஸு, கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்ஸை வந்து இவங்களே வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸாக மாறுறாங்க, இவங்களே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஏடிஎம்கே வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பூத் லெவலில் ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அவங்க ஏன் இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க? சரி, திமுக தங்களுக்கு சாதகமாக செய்கிறதா கூட இவங்க தங்களுக்கு சாதகமாக செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டாங்க? சிம்பிள், ஒரே மேட்டர் தான். நீங்கள் திமுக நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட் போல் செயல்படுறாங்கன்றாங்க. இதை யார் இவங்க இந்த ஓட்டர் ஐடிக்கு இருக்கிறவர் ஓட்டு போடணுமா வேணாமாங்கிறது தீர்மானிக்கிறது யாரு? எலெக்ஷன் கமிஷன். இவங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? இவங்க உதவி பண்ணுறாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறது, அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது, அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் பரிதவிச்சுட்டு இருக்க மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதுக்காக வார் ரூம் போட்டிருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரில் அவங்க டவுட்டாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நிர்வாகிகள் இப்போ உதவி செய்கிறாங்க. ஆனால் ஃபைனலாக முடிவு பண்ணுறது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ண போகுது. இவர் வாக்களிக்க தகுதி உள்ளவரா இல்லாதவரா, இவர் டாக்குமெண்ட் மேட்சாதா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது தான். ஆனால் உதவி பண்ண போகிறதுக்கு இங்கே அதிமுக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. அதிமுக தரப்புலேருந்து முதல்ல அதிமுக நிர்வாகிகளுக்கு இது எஸ்ஐஆருங்கிறது என்னன்னு புரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக சொல்லக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காருங்க தமிழ்நாட்டில். இல்லை, இப்போ அதான் கேட்கணும்னு நினச்சேன். வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்ஏஆர் ஆக்டிவிட்டிக்கு ஆதரவாக ஒரு வழக்கு தொடுத்த ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். அது வந்து எல்லாருமே வந்து அதை புருவத்தை உயர்த்தக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எல்லாருமே வந்து இதில் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு தான் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க தவிர ஆதரிச்சு யாரும் போல. ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே போயிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட வழக்கு வந்து ஆனால் அது அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீதிபதி. வந்து ஏன் வந்து நீங்கள் ரிட்டா போட வேண்டியது, ஏன் வந்து இப்படி போட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஏன் ஏடிஎம்கே காட்டும்? அதோட பின்னணி இன்ட்ரெஸ்ட் ஏடிஎம்னா பாஜகவுடைய ஊதுகுழலாக இருக்குது, பாஜகவினுடைய அடிமையாக இருக்குது, பாஜக சொல் பேச்சை கேட்டு நடக்குது. அதிமுகங்கிற ஒரு கட்சி தன்னுடைய தனித்தன்மையை இழந்து நிற்கிது. இதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜகவினுடைய இன்னொரு குரலாக அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக மக்கள் எவ்வளோ அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாமா இங்கே வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. வாக்காளர்களை புதிய வாக்காளரை சேர்க்க போறாங்க, வட இந்திய வாக்காளர்களை இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் நீக்க போறாங்க. ஒரு பெரிய அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கு. நம்ம ஓட்டு போடுவோம், ஓட்டு போட மாட்டோம்னு. நீங்க குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு நீங்க என்ன நடந்திருக்கணும்? நீங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு நாள் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க வந்து இந்த சில காலத்தில் நீங்க நீக்குங்க. எஸ்ஆர் வேணும் தான், ஆனால் சில காலங்களை நீக்குங்க. குறைந்தபட்ச அந்த அரசியலாவது நீங்க பண்ணியிருக்கணும். முழுவதுமாக பாஜகவை விட வேகமாக நீங்க போய் காலில் விழுந்துட்டு அவங்க சொல்கிற ஸ்கிரிப்ட் அப்படியே வாசிச்சுக்கிட்டு அது சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படி தானே பேசுகிறாரு. ரைட் சார். நீங்கள் ஒரு டவுட் என்னென்னா, இப்போ இதே மாதிரி பீகாரில் செஞ்சாங்க, எதிர்கட்சிகள் வந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க பார்த்தோம். பட் அந்த பீகாரில் ஆளும் கட்சி சார்பாக ஜேடியு, பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேடியு சார்பாக ஆதரவாக வந்து யாரும் வழக்கு தொடுக்கல பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டில்
அதிமுக வழக்கு தொடுக்கிறாங்கன்னா ஏன் சுப்ரீம் கோர்ட்ல ஆப்போசிட் வாதத்தை வைக்கிற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் பலவீனமா இருக்காங்களா? ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியோட சப்போர்ட்லாம் எதிர்பார்க்கறாங்க சுப்ரீம் கோர்ட்ல? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டிஸ் எல்லாருமே இதுக்கு ஆப்போசிஷனா போய் நிற்கிறாங்க. எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக சார்பில் வழக்கு போட்டா தான் இது தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா இருக்குன்னு பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. பாத்தீங்களா, தமிழ்நாட்டிலிருந்து ஆதரவு குரல் வருது, வாதம் வைப்பதற்கு ஈஸியா இருக்கும். எதிர்கட்சிங்க தமிழ்நாட்டில் பலமுறை ஆண்ட கட்சிங்க, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் இது சாத்தியம்னு பேசுறாரு. அப்ப இவங்க அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுறாங்கன்னு வாதத்தை வைப்பதற்காக அதிமுக பாஜக பயன்படுத்துகிறது. சார், இங்கே ஒரு டவுட் சார். இப்போ எல்லாருமே வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கல. ஸ்டாலின் அவர்கள் கூட தெளிவாக சொல்றாரு, நான் எஸ்ஐஆர் எதிர்க்கல, அந்த டைம் பீரியட் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் செய்கிறது மூலமாக வந்து பலரும் வாக்களிக்க தகுதி இழக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் வாதத்தில் என்ன சொல்றேன்னா, இது பர்ஃபெக்ட் டைம், நோ இஷ்யூ, 8 நாள்லேயே முடிச்சிடலாம், ரொம்ப 1 மாதம் கூட தேவையில்லைன்னு சொல்லி அவர் அந்த கான்ட்ரவர்சி ஆப்போசிட்டாக வைக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது முதல்ல இந்த எஸ்ஐஆருங்கிறத அவர் கரெக்டாக சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அடுத்த முறை அவர் முதலமைச்சர் ஆக்கலாம். எஸ்ஐஆருங்கிறத கரெக்டாக சொல்லிட்டா அவர் ஒன்றுமே தெரியாதுங்க. அதிமுக முழுவதுமாக பாஜகவினுடைய இன்னொரு அணியாக மாறி போச்சு. அவங்க சொல்கிற வேலையை சொல்கிற ஸ்கிரிப்ட் அவர் நீ பண்ணிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக இந்த தேர்தலோடு மண்ணோடு மண்ணா போகுது. மக்கள் விரோத ஒரு செயலை, மக்கள் எதிர்க்கிற செயலை ஆதரவு கரம் நீட்டி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கீங்க. நீங்க இது எவ்வளவு பெரிய கேட விளைவிக்க போகுது தெரியுமா அதிமுகவுக்கு? மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில் நின்றாங்க. இந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்பையும் சரி, கலைஞர் இருக்கிறப்பையும் சரி, மக்கள் நல பிரச்சனைகள் வர்றப்ப மாறி மாறி வந்து அதை யார் அதில் ஸ்கோர் பண்ணுறதுதான் போட்டி போடுவாங்க. உங்களை மாதிரி அடிமையாக போல ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருதா, இது எந்த கட்சி இதை ஸ்கோர் பண்ணி அறுவடை பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்படித்தான் அதிமுக கடந்த 50 வருஷமா இருக்கு. இன்னைக்கு பாஜகவை விட ஒருபடி மேல கூவக்கூடிய ஒரு கட்சியா நீங்க அதிமுக மாறி நிற்குது. அதற்கு எதிராக போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமா இருக்குது. சரி, வந்து இதை பற்றி மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேசும்பொழுதுலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து திமுகக்கு ஆதரவு, திமுகக்கு எதிர்ப்பு, பாஜகக்கு ஆதரவு அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுக்குமே அந்த சிக்கல் இருக்கு. ஏன்னா வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுல வந்து அவங்க கேட்குற கேள்விகள், அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறதுலாம் சரி, ஆஃப்லைனில் ஃபில்அப் பண்ணுறதுலாம் சரி, எதுவாக இருந்தாலுமே அந்த கொஸ்டின்ஸில் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை எலெக்ஷன் கமிஷன் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்காளர் தங்களுடைய புகைப்படத்தை ஒட்டலாம், விருப்பப்பட்ட ஒட்டலாம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனுமரேஷன் ஃபார்மில் அதை வந்து மேண்டேட்டாக கேட்டிருக்காங்க. சப்போஸ் நம்ம காலமே இருக்கு நம்ம பண்ணாம விட்டா ரிஜெக்ட் ஆகுமா, இல்லை ஒட்டினா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, புரியல. இந்த மாதிரி குழப்பமா இருக்கு. இப்போ படிச்சவங்களும் தடுமாற அளவுக்கு இந்த விஷயங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது இது வந்து எல்லா கட்சிக்கும் சிக்கல் அப்படின்னும் போது எப்படி துணிஞ்சு அதிமுக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? துணிஞ்சு நம்ம ஓகே நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்ற இடத்துல எதனால பாஜக எப்படி ஆதரிக்குது? பாஜக எப்படி ஆதரிக்குது? நீங்க நிர்மலா சீதாராமன் வந்து நீங்க வெளிப்படையா அதுக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டு போறாங்க. 2002 நடந்துச்சு, 5 முறை நடந்திருக்கு. எப்பெல்லாம் பிரச்சனை பண்ணல, இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, குளத்தூர் தொழில் 4000 ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க பேசிட்டு போகிறாங்க. அதே குரல் தான் நீங்கள் அதிமுக பேசுது. அது இப்போ இறந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, இறந்த வாக்காளரை நீக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர். எப்போ இறந்த வாக்காளரை நீக்கிறதுக்கு நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் அடிப்படையில் நீக்கிட்டு போகணும்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிருமே. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் அது. மக்களை போட்டு இவ்வளோ பாடுபடுத்த வேண்டியதில்லை, நீங்கள் அலைய வேண்டியதில்லை, வீட்டு வீட்டுக்கு போக வேண்டியதில்லை. 2002 நீங்கள் சொல்கிற மாதிரி 2003 இருந்து 2025 வரைக்கும் இந்த நவம்பர் வரைக்கும் டெத் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டெத் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் இருக்குது, பப்ளிக் டொமைனில் இருக்குது. நீங்கள் அந்த இருக்கிற ஓட்டர் ஐடி நீங்கள் இதை போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா அதுவே ஃபில்டர் பண்ணி தனியாக கொடுத்துரும். முடிஞ்சு போச்சு வேலை. நீங்கள் எதுக்கு போய் அலையிறீங்க? எலக்ட்ரல் லிஸ்ட்டு தயார் பண்ணுறதுல சில சிக்கல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டூப்ளிகேஷன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டீட் டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ண வந்து ஈஸியாக அந்த விஷயத்தை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து சிஸ்டமேட்டிக்காக சாஃப்ட்வேர் பேஸில் மாற்றுறதுல எலெக்ஷன் கமிஷன் என்ன தயக்கம் இருக்குது? ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் கூட ஏன் வந்து தயக்கம் காட்டுறாங்க? இல்லை, இந்த எஸ்ஏஆரில் நிறைய உள்நோக்கம் இருக்குது. இந்த எஸ்ஏஆர் தமிழ்நாட்டில் 5 மாநிலத்தில் நடக்கக்கூடிய எஸ்ஏஆரில் வந்து நிறைய உள்நோக்கம் இருக்குது. வட இந்திய வாக்காளர்களை சேர்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி வட இந்திய வாக்காளருக்கு வாக்குரிமை கொடுக்க போகிறாங்க தமிழ்நாட்டில். அவர்கள் குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் நீக்க போகிறாங்க. இதுதான் பெரிய குற்றச்சாட்டு, பெரிய பயம். எதிர்க்கட்சிகள் பூரா தான் வைக்கிறோம். இப்போ பீகாரில் ஆல்ரெடி 65 லட்சம் பேர் முதல்ல நீக்கப்பட்டு இப்போ 41 45 வந்திருக்குன்னு வச்சுங்களேன். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் நீக்க போகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நிறைய சிக்கல் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது. ஒன்றும் நிறைய பேருக்கு அது புரியலை, படித்தவர்களுக்கே புரியல. அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி கேட்குறாங்க. அந்த வெப்சைட்டில் போய் என்னுடைய ஓட்டர் ஐடி அப்படின்னு 2002 என்னுடைய எஸ்ஆரில் நான் இருக்கிறான்னு பார்த்தா பல இடங்களில் வரல. இது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இந்த இப்போ டிடிவி தினகரனே சொல்கிறார், எனக்கே கொடுத்தாங்க ஃபார்ம், எனக்கு என்னன்னு தெரில. இது எப்படி மக்கள், இப்போ சாமானிய மக்கள், நான் புரிஞ்ச அரசியல்வாதி, நான் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், எம்பியாக இருந்திருக்கிறேன், ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன், கட்சியோட பொதுச் செயலராக இருக்கிறேன், எனக்கே அதை வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, குழப்பமாக இருக்குன்றார். இது சாமானிய மக்களுக்கு எப்படி இருக்கும்?
இந்த சாமானிய மக்கள் படக்கூடிய வேதனைக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அதிமுக எதிராக போய் நீங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ பாஜகவினுடைய இன்னொரு அணியாக அதிமுக இருக்குங்கிறத ஒவ்வொரு நேரத்திலும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு. சிஐஏ கொண்டு வந்தப்பையாக இருக்கட்டும், 3 வேளாண் சட்டங்கள் வந்தப்பையாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் 370 இருக்கட்டும், டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், என்னென்ன பாஜக கொண்டு வர்றாங்களோ அதையெல்லாம் மக்கள் எதிர்க்கிறாங்களோ அதில் ஆதரிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு அதிமுக செய்யுது. ஆபத்தான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் அதிமுக செஞ்சுட்டு இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு அதிமுக வந்து சுருங்கி போயிருக்குது. கடந்த கால அரசியலை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒபே த ஆர்டர் அப்படின்ற அளவுக்கு போற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா இதோடைய ஏன் இந்த அளவுக்கு டைமென்ஷன் கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர்ஷிப் இல்லை அதிமுகவில். இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஒரு சமூகத்தின் முகமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு. அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு. அது ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய கட்சியாக சுருங்கிருச்சு கட்சி. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆண்டிப்பட்டி நிற்பாங்க, ஸ்ரீரங்கத்தில் நிற்பாங்க, ஆர்கே நகரில் நிற்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி நிற்க முடியுமா? எம்ஜிஆர் இருந்தாலும் பறக்கிமலை நிற்பார், ஆண்டிப்பட்டியில் நிற்பார். இங்கே இருக்கிற தலைவர்கள் யாராவது போய் நிற்க முடியுமா? அவர்கள் சாதி சார்ந்த மட்டத்துக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஒரு சமூக தலைவர்களாக மாறிட்டாங்க. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான தலைவராக, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இவங்க இல்லை. யாருமே இல்லை அதிமுக. இப்போ யாருமே இல்லை. டிடிவி தினகரன் வந்து கோயம்புத்தூரில் போய் நிற்பாரா? ஓபிஎஸ் வந்து சேலத்தில் போய் நிற்பாரா? அப்படி ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த விதமான ஒரு சாதி சாயமும் இல்லாத ஒரு காமனான ஒரு தலைவராக இன்னைக்கு அதிமுகவில் யாரும் இல்லை. அப்போ அவர்களுக்கு பயம். அவர்கள் சேர்த்து வச்சிருக்க பணத்தை காப்பாற்றணும், அவங்க மேல் உள்ள வழக்கை காப்பாற்றணும். இப்போ கட்சி போனால் போதும் தானே, தன்னை வந்து காப்பாற்றிக்கிறணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ அந்தமா ஜெயலலிதா இருந்தாங்க, ஜானகி இருந்தாங்கன்னா கூட ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்களுடைய என்ன சமூகங்கிறது தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு லீடராக இருக்காங்க. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் லீடர். அப்போ ஒரு பகுதியை சார்ந்தவர் மட்டும் ஏற்றுக்கொள்ளாங்க, ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் மட்டும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அது சமூகத்துக்கான தலைவர் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலைவராக, ஒட்டுமொத்த கட்சியினுடைய தலைவராக இருக்க முடியாது. அப்போ இவர்கள்ட்ட ஒரு ஆளுமை கிடையாது, ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபேஸ் கிடையாது. என்ன சொல்றது, வழக்குகள் பார்த்து பயப்படுறாங்க. எல்லாம் சேர்ந்து என்ன தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கட்சியை மொத்தமாக கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது தெரியாமல் அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் வந்து ஒன்றும் வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ரைட், ஓகே சார். ஏடிஎம் கூட ஸ்டாண்ட் இதில் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக அந்த எஸ்ஐஆர் சப்ஜெக்ட் எப்படி நகரும், எப்படி தேர்தல் ஆணையத்துக்கோ அல்லது வந்து பாஜகவுக்கோ என்ன விதமான நெருக்கடியில் காத்திருக்குன்னு பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தை தான் இறுதி நம்பிக்கையாக சாமானியர்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி நம்பியிருக்கிறாங்க. 2 வாரத்தில் திருப்பி வரப்போகுது. தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தை பொறுத்து தான் உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும். தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய விளக்கம் உச்சநீதிமன்றத்துக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக தடை போடுவதற்கோ இல்லை நாட்களை அதிகப்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு டைரக்ஷனை நிச்சயம் உச்சநீதிமன்றம் கொடுக்கும். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. இல்லை சார், உச்சநீதிமன்றம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.